எம்எம் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஆண்டு வகுப்புகள், தொடர் வகுப்புகள் நிறைய நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கின்றது. பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் கொல்லிமலையில் தாந்திரிக பயிற்சி வகுப்புகள் 3 நாட்களும், மார்ச் மாதத்தில் 16ஆம் தேதியிலிருந்து 7 நாளைக்கு காசி யாத்திரை செல்ல இருக்கின்றது. வருகின்ற மார்ச் மாதம் 16ஆம் தேதி மிக விரைவில் அதற்குரிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு போடப்படும். விருப்பம் உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் இந்த காசி யாத்திரையிலும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நிறைய மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது நவாம்ச கட்டத்தின் மூலமாக எவ்வாறு எளிமையான முறையில் பலன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வருகின்ற ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்று வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக 12 நாள் வகுப்புகள் நடைபெற இருக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எம்எம் ஆன்மீக கலசம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் வருகின்ற 29/12/2024 வரைக்கும் அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, டிப்ளமோ இந்த 4 வகுப்புக்கும் இந்த ஒரு வாரத்துக்கு அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் வேறு யாராவது படிக்கணுன்ற விருப்பம் இருந்தால் தாராளமாக அந்த பயிற்சி வகுப்புலையும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகு எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஒரு ஜாதகம், உதாரண ஜாதகம் போர்டில் போடப்பட்டு இருக்கின்றது. அந்த போர்டில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் நம்முடைய எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள் எப்படி என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இங்கே வந்திருக்கிறவங்க எம்எம் சிஸ்ட புத்தகம் வேணுன்றவங்க சலுகை விலையில் 300 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். விருப்பம் உள்ளவர்கள் அந்த புக்கு வேணுன்றவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வைங்க. இவருடைய லக்னம் தனுஷு லக்னம். லக்னத்துக்கு நான் அப்படியே சொல்றதை எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் கிரகத்தை எழுதிக்கங்க, அப்ப நட்சத்திர சாரத்தை எழுதிக்கங்க. தனுஷு லக்னம், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், துலாம்ல சூரியன், புதன், சனி, விருச்சிகத்தில் குரு, கேது. சரி, அடுத்தது ஒவ்வொரு கிரகம் என்ற நட்சத்திர சாரத்தை ரொம்ப முக்கியம். லக்னம் பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம், சூரியன் சுவாதி நட்சத்திரம், சந்திரன் மக நட்சத்திரம், செவ்வாய் பூர நட்சத்திரம், புதன் சுவாதி நட்சத்திரம், குரு கேட்டை நட்சத்திரம், சுக்கிரன் உத்திர நட்சத்திரம், சனி சுவாதி நட்சத்திரம், ராகு மிருகசீரிட நட்சத்திரம், கேது கேட்டை நட்சத்திரம். சரி, பொதுவாக நம்ம ஒரு ஜாதக கட்டத்தில் எடுக்கும் பொழுது எப்பயுமே பலன் சொல்லக்கூடிய ஒரு நுணுக்கத்தை எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் மைனஸை சொல்லணுமா ப்ளஸ்ஸை சொல்லணுமா, எப்படி நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது? நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே 3 மெத்தடில் நம்ம அதை எடுக்கணும். ஃபஸ்ட்டு லக்னாதிபதி 6, 8, 12 நின்று விட்டால் ஃபஸ்ட்டு அந்த ஜாதகத்துக்கு மைனஸை தான் தொடணும், ப்ளஸ்ஸை தொடக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? லக்னாதிபதி 6, 8, 12 இருந்து விட்டால் அந்த ஜாதகர் பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போனாதான் நல்ல முறையில் பொழைக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ரூலை நீங்கள் எப்பயுமே அப்ளை பண்ணிப்பாரு. ஒருத்தர் ஜாதகர் பிறந்த உடனே லக்னாதிபதி 6, 8, 12 நின்று விட்டால் அவர் எந்த பிறந்த ஊரில் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன குட்டிகார் நடித்தாலும் செல்லாகாசாக தான் மாறும். அப்போ என்ன பண்ணோம், அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறதுன்றது முதல் ரூலை நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சனி கேது, குரு கேது, சந்திரன் கேது, சூரியன் கேது, இந்த இணைவுகள் இருக்கிறவங்க யாருக்குமே ராசிக்கல் மோதிரம் வேலையே செய்யாது. ராசிக்கல் மோதிரம் 100% வேலை செய்யாது. ஆனா இவங்க கொடுத்தாங்கன்னா 100% வேலை செய்யும். சரிங்களா? அப்ப இவங்க போட்டானா இவங்க பவர் குறைஞ்சிரும். இவங்க போடாம மற்றவங்களை கொடுத்தாங்க அப்படின்னா 100% வேலை செய்யும். ஸோ இதுதான் இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12வது இடத்துல குருவும் கேதுவும் இருக்கிறாங்க. சரி, நம்மளுடைய எம்எம் சிஸ்டத்தை பிரகாரம் ஒவ்வொரு ரூலா நம்ம வருவோம். ஜாதகத்தில் லக்னன்ற பிள்ளைக்கு அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சூரியன் சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் அதிபதி யாருன்னா ராகு, அதனால ராகுக்கு ஒரு டிக்கு. சந்திரன் மக நட்சத்திரம், மக நட்சத்திரம் அதிபதி யாருன்னா கேதுக்கு ஒரு டிக்கு. செவ்வாய் பூர நட்சத்திரம், பூர நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சுக்கிரன், சுக்கிரனுக்கு ஒரு டிக்கு. புதன் சுவாதி நட்சத்திரம், அதோட அதிபதி யாருன்னா ராகு, ராகுக்கு ஒரு டிக்கு. குரு கேட்டை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன், புதனுக்கு ஒரு டிக்கு. சுக்கிரன் உத்தர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சூரியன், சூரியனுக்கு டிக்கு. சனி சுவாதி நட்சத்திரம், அதோட அதிபதி யாருன்னா ராகு, ராகுக்கு ஒரு டிக்கு போட்டாச்சு. ராகு மிருகசீர நட்சத்திரம், மிருகசீர அதிபதி யாருன்னா செவ்வாய், செவ்வாய்க்கு டிக்கு. கேது கேட்டை நட்சத்திரம், கேட்டை அதிபதி யாருன்னா புதன், புதனுக்கு ஒரு டிக்கு போட்டாச்சு. சரி, இப்போ டிக்கு வாங்காத கிரகம் என்னென்ன கிரகம் இருக்குது? சந்திரன், குரு, சனி. சந்திரன், குரு, சந்திரன். இப்ப இந்த டிக்கு வாங்காத கிரகத்துக்கு தான் ஃபர்ஸ்ட், இந்த ஜாதகத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பலன் சொல்லணும். இந்த ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் பலன் சொல்றது எதுன்னா இதுதான். அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் சனி பகவானோட நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சனி பகவானோட நட்சத்திரத்துல கிரகம் இல்லாம இருக்குதோ அவர்கள் எல்லாருமே முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பாற்றல் தன்மைகள் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. அப்ப முதலீடு போட்டு தொழில் செய்யணும்னா கண்டிப்பா அவங்களோட ஜாதகத்துல சனியோட நட்சத்திரம் இருந்தா மட்டும்தான் அதுக்கு தகுதிகள் பெற்றிருக்காருன்னு அர்த்தம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு சனி பகவானோட நட்சத்திர கிரகம் இல்லை, அதனால முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் தன்மையில் பலங்கள் இவருக்கு வெற்றியை கொடுக்காது இந்த ஜாதகருக்கு. சரிங்களா? அடுத்தது குரு. குருன்னா என்னது? குழந்தைகள், பணம், தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாத காரணத்தினால பண தட்டுப்பாட்டு பிரச்சனைகள் நிறைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ஜாதகத்துக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட அமைப்பாற்றல் இருக்குது. அப்ப குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாத காரணத்தினால ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல குழந்தைங்களால அவங்கனால எதிர்பார்த்த அளவுக்கு நிறைவு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டிலும் குறைவு அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்கிறது. அப்ப குருனா என்னது? காசு, பணம், தங்கம், ஆபரணம். அப்ப என்னன்னா காசு பண பற்றாக்குறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தங்க ஆபரணம் இருந்ததுன்னா உடனே ரொட்டைனா மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நிலையா நம்ம கிட்ட நிக்கிறதுக்கு கொஞ்சம் போராடி தான் ஆக வேண்டும். என்னைக்குமே நான் எம்எம் சிஸ்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையா, உங்க கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்க கையில யானைமுடி மோதிரம் ஆள்காட்டி விரல்ல கோல்டுல செஞ்சு போட்டு அதை கழட்டாத அளவுக்கு எந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சி ஜோப்பில் வைக்கிறீங்களோ அந்த பணத்தை இறுக்கி பிடிச்சி ஜோப்பில் வைக்கலாம். அது வைக்காத வரைக்கும் ரொட்டைன் ஓடு 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 ஓடுன்ற மாரி சூழ்நிலைகள் தான் பண தட்டுப்பாட்டு பிரச்சனை கொடுக்கும். அதே போல இது வரைக்கும் நான் வெளியே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன். சனியோட நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் கிரகம் இல்லாமல் இருக்குதோ அவங்க எல்லாருமே அவங்க பிறந்த கிழமை அன்னைக்கு செப்பல் போடக்கூடாது. பிறந்த கிழமை அன்னைக்கு செப்பல் போடக்கூடாது. இப்போ 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, சனி திசை, சனி புத்தி, இதெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு போகிறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இவங்க எல்லாருமே நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு செப்பல் போடாமல் இருங்க. காலையில் சூரிய உதயத்திலிருந்து சூரிய மறையிற வரைக்கும் செப்பல் போடாமல் இருந்துங்க. உங்களோட பாதிப்புகள் பாதி இல்லை 85% பாதிப்பு உங்களுக்கு குறைஞ்சிடும். சனியினுடைய தொல்லையிலிருந்து விடுதலை பெறதுக்கு. ஏன்னா பாதம் சனி, நீங்கள் வெறும் காலில் பூமியில் பட வைக்கணுன்றது அவரோட விதி. அதை நாமளே எடுத்து ஓரமாக ஒதுக்கி விட்டு போனோம்னா எந்த பிரச்சனை. அதனால தான் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இந்த சனி திசை இதெல்லாம் பெரிய பாதிப்பு கொடுக்காம இருக்கிறவங்க யாருக்குன்னா கடினமான உழைப்பாளிக்கும் விவசாயத்தில் ஏறு ஓட்டுறவங்களுக்கும் அவங்களாம் 7.5 சனியா என்னன்னே தெரியாது. காலையில் எந்திரிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. அப்போ என்னன்னா அந்த உழவு ஓட்டக்கூடிய ஒரு விஷயங்களை நடந்து போகிறதெல்லாம் அவங்க பெரும்பாலும் அன்பர்கள் என்ன பண்ண வெறுங்காலில் நடந்து போகிறதுனாலேயே
அவர்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கத்தை குறைக்கிறது. இதில் இன்னொரு விசேஷம் பாருங்க, ஏன் சனிக்கு இந்த செப்பலுக்கு சொன்ன காரணம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது பாத யாத்திரையாக நடந்து போகும்போது கூடுதல் பலன்கள் கிடைக்கும், உங்களுடைய கர்மவினைகளை சீக்கிரமாக குறையும். அதனால தான் பாத யாத்திரை நடந்து சொல்றவங்களாம் நடந்து செல்வர்களுக்கு நிறைய சக்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும், நிறைய பலன்களை கொடுக்குறது. நாம் பாத யாத்திரை போகிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். வாரத்தில் ஒரு நாள் நம்ம பிறந்த கிழமை அன்று சனியோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்களாம் இதை ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் 30 நாளைக்கு என்ன கோயிலுக்கு போனால், ஒரு கோயிலுக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஒரு நாளில் கிடைக்கும் உங்களுக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் அனுபவ ரீதியில் எடுத்து பாருங்கள். என்னுடைய கிளைண்ட், என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் பரிகாரம் சொல்லியாச்சு. அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைனாவே நம்ம என்ன சொல்லுவோம்? எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் மனம் அலைபாயுது. யாரிடம் இவர்கள் உண்மையான அன்பு பாசம் செலுத்துறாங்களோ அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு அன்பு பாசம் அரவணைப்புன்றது மிக மிக குறைவாதான் கிடைக்கும். அப்ப சந்திரன்றது என்னது? அவர் ரொம்ப க்ளோஸா யாருக்கிட்டலாம், அதாவது இது எப்படின்னா குடும்ப உறவுகளை தான் ஃபர்ஸ்ட் பாதிப்பு வரும். சந்திரன்றது குடும்ப உறவுல அப்பா அம்மா தங்கச்சி மனைவி அக்கா கொழுந்தியா மச்சனிச்சு இந்த மாதிரி ஒரு உறவுல நீங்க எந்த உறவுல எடுத்துட்டீங்கனாலும் சரி, அந்த உறவுல பார்த்தீங்கன்னா நீங்க யாருக்கிட்ட உண்மையான அன்பு பாசம் செலுத்துறாங்களோ இந்த சந்திரன் நட்சத்திரத்தில் வராதவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா அந்த பாதிப்பை கொடுக்கும். மன அழுத்தம், மன வேதனைகள், இமோஷனல் சம்பந்தப்பட்ட பாதிப்புலாம் கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இந்த மாதிரி சந்திரனோட நட்சத்திரத்தில் கிரகம் வரல, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்குது. இந்த மன அழுத்தத்திலிருந்து, மன குழப்பத்திலிருந்து, மன சஞ்சலத்திலிருந்து வெற்றி பெறுவதற்கு எந்த மாரி ஒரு எளிமையான ஒரு பரிகாரம்? ஒரு அன்பு பாசம் ஒரு இடத்துல ஏமாற்றம் வருது, அந்த இடத்துல நாம தன்னம்பிக்கையா நிற்கணும். அந்த இடத்துல ரெண்டே விஷயம்தான், சிம்பிள். ஒன்று இளநீர் குடிங்க, இல்லைன்னா மோர் குடிங்க. இந்த ரெண்டு விஷயத்த பண்ணும்போது அந்த அன்பு பாசம் ஏமாற்றத்திலிருந்து ஓரளவுக்கு மாற்றத்தையும் வளர்ச்சி கொடுக்கும். அதனால தான் ஒரு விசேஷமான ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த காலத்தில் எடுத்து பாருங்க, ஒன்று மோர் கொடுப்பாங்க, இல்லைன்னா இளநீர் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த இயக்கத்தில் வந்தாலும் சரி இதை குடிச்சு சமாதானம் ஆயிக்கிங்க, கூல் ஆயிக்கிங்க, கூல். அப்படின்றப்ப இந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் வராதவங்களுக்கெல்லாம் இந்த மாரி ஒரு பரிகாரத்தை எடுத்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்ற வளர்ச்சி ஏற்படுத்திக்கும். இது நம்முடைய எம்எம் சிஸ்டத்தில் முதல் ரூல். சரி, ரெண்டாவது ரூல் என்ன பண்ணுவோம்? அப்படியே ராசி கட்டத்துக்கு வரப்போகிறோம். இந்த டிக்கு வாங்காத கிரகம் எல்லாம் இவருடைய ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல எந்தெந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவகம் பூரா அவருக்கு சிறப்பான முறையில் செயல்படுத்த முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? குரு டிக்கு வரல, அது 12ஆம் பாவத்தில் இருக்கார். அப்ப 12ஆம் பாவத்தில் என்ன அர்த்தம்? அயன சயன போகம். அடுத்து இன்னொரு விஷயத்தை என்ன சொல்ல போறோம்? விரயம், தூக்கம், உறக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு நிறைவுத்தன்மைகளை கொடுக்காம நிறைய பயண செலவுகள், விரயங்கள், நிறைய விரயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவரோட வாழ்க்கையில பணத்தை கண்டிப்பாக இழந்திருப்பார். என்னைக்குமே குரு டிக்கு வாங்காம 6, 8, 12 இருந்தால் கண்டிப்பாக பணம் விரயத்தை சந்திச்சிருப்பாங்க. எப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ ஒரு குரு டிக்கு வாங்கி டிக்கு வாங்காம குரு 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட இழப்புன்னா கடன் வாங்கி கொடுத்து அதை ஜாமீன் போட்டோம், இதன் மூலமா அங்க பண இழப்புகள் வந்திருக்கும். இதே குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இவர் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாம அதுக்கு மேலும் 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 இன்னொருத்துல கை மாத்தி 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 ரொட்டேஷன் விட்டு அதன் மூலமா 8ஆம் பாவத்தின் மூலமா அவமானப்பட்டு கடனால பிரச்சனை கொடுக்கும். இப்ப 12ஆம் பாவத்தில் இருக்கிறது என்னன்னா, இவரே இதாக ஒன்று செய்யணும் பண்ணணும்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், கடன் சம்மந்தப்பட்ட பண விஷயத்துல போய் நிறைய விஷயத்துல நிறைய இழந்திருக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள். ஆனால் இதில் இயற்கையான ஒரு விஷயம் என்னன்னா, இவருக்கு வீடு கொடுத்த குரு, குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இந்த இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப ரொட்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல சமாளித்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா குருவுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய், குருவுக்கும் செவ்வாய்க்கு நட்பா இருக்கனால சமாளித்து கொள்ளலாம். இதே வேற இடத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். சரி, ஓகே, இது ஒண்ணு. அடுத்தது சனி டிக்கு வாங்கி உச்சமாகி 11ஆம் இடத்துல இருக்கார். அப்ப இவர் அடையப்பட்ட இந்த ஜாதகர் அடையப்பட்ட லாபத்துல பார்த்தீங்கன்னா எதையும் மீதி பண்ணி
கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பிளானிங் திட்டங்கள் போட்டாலும் அது அப்பப்போ இவருக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு கொண்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா லாபத்தை அது என்ன ராசி வருது, காற்று ராசியாக வரார். அப்போ இந்த காற்று ராசியில் இந்த சனி பகவான் என்ன நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அதுவும் காற்று, ராகுனுடைய அமைப்பாற்றல் தான் இருக்கிறார். அப்போ இவருடைய அமைப்பாற்றல் பிரகாரம் என்ன செய்யணும் அப்படின்னா வரக்கூடிய லாபத்தில் பொருளாக மாற்ற வேண்டும். ஒன்று தங்க ஆபரணமாகவோ இல்லை இடமாகவோ இல்லை கட்டடமாகவோ இல்லை ஒரு பொருளாகவோ வாங்கி வாங்கி லாபத்தை சேர்த்து வைக்கும்போது, லாபத்தை பணமாக சேர்த்து வைக்கும் போது இவரால் சேர்த்து வைக்க முடியாது. அந்த மாரி ஒரு விஷயத்தை இங்கே முடக்கத்தை கொடுக்கிறது. சரி, அடுத்ததாக 9ஆம் பாவத்தில் எதில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை, அது 9ஆம் பாவத்தில் இருக்கு. 9ஆம் பாவத்தில் இருந்தால் 9ஆம் பாவத்தோட மனநிலைகள் பாதிப்படையும். அப்போ 9ஆம் பாவம்ன்றது என்னது, தர்ம காரியம், புண்ணிய காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த மாரி ஒரு செயல்பாடுகள் செய்வதாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மன உளைச்சல், மன சங்கடங்கள், இந்த மாரி விஷயத்துலலாம் 9ஆம் பாவத்துக்கு ஏற்படுது. 9ஆம் பாவோட காரதத்துவங்களை எடுத்துக்கங்க. அப்பா, அப்போ அப்பானால இந்த ஜாதகர் பெருத்த அவமானத்தையும் அதோட மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்க சந்திரன் கூட என்ன இருக்காரு, செவ்வாய் சுக்கிரன். சுக்கிரன்னா பெண்ணு, செவ்வாய்னா இடம், பூமி, மனை, இடம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதனால 9ஆம் பாவத்தோட அமைப்பாற்றலுக்கு அதன் மூலமா இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் மன உளைச்சல் பிரச்சனைகளை கொடுக்கும். அப்ப 11, 12 இந்த மாரி ஒரு விஷயங்கள் வர்றதுனால என்னைக்குமே வரக்கூடிய ஒரு விஷயத்தை பொருளாக மாற்றதான் அது சேமிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த பொதுவான பலன்கள் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம இதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, இன்னைக்கு இன்றைய மனநிலையில் அவருடைய மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு கோச்சாரத்தில் டிக்கு வாங்காத கிரகம் எங்க இருக்குது, ரிஷபத்தில் இருக்குங்களா, ரிஷபத்தில் இருக்கா இல்லைங்களா? சரி, ரிஷபத்தில் குரு இருந்தாருன்னா அது 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தோட காரத்துவங்களை என்ன சொல்லலாம் சொல்லுங்க. கடன், கடன், ஆஸ்திரி செலவு, மருத்துவமனை செலவுகள், எதிரியினால மன உளைச்சல், சங்கடங்கள், இதெல்லாம் கொஞ்சம் இப்ப ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல சனி பகவான் எங்க இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல இருக்கார். லக்னத்துக்கு கோச்சார சனி பகவான் 3ஆம். அப்ப புதிய முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கிறதுலாம் ஒரு முறை ஃபெயிலியர் ஆகியே அப்புறம் தான் சக்சஸ் ஆக மாறக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி நம்ம ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு கோச்சார சந்திரன் எங்க இருக்காரு, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப 10ஆம் இடம்ன்றது என்னது, தொழில். அப்ப இவருடைய மனநிலைகள் கடன் பிரச்சனை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு வழிமுறையும், நான் எடுக்கக்கூடிய அனைத்து அடுத்த முயற்சி எடுக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு வெற்றி கொடுக்குமா, அதுக்கு அடுத்து தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் வருமானம் பெருகிறதுக்கான என்ன வழிமுறைகள் இருக்கிறது, இந்த 3 விஷயம்தான் இவருடைய மனநிலைகள் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு தான் பிறப்பு ஜாதத்தோட கோச்சாரத்தையும் இதை இணைச்சு வச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டுங்களா? ஓகே, அப்ப இந்த பாயிண்டை நம்ம எடுத்து வச்சு நம்ம சொல்றோம். சரி, இது சக்சஸ் ஆகுமா? அப்ப இவரோட ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல இவரோட மனசுக்குள்ளார இப்ப கரண்ட்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கோவில் கட்ட முடியுமா முடியாதா, ஃபியூச்சர்ல கோயில் கட்ட முடியுமா முடியாதா, இந்த ஜாதகத்தினால முடியுமா முடியாதான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன சொல்லலாம், என்னங்க 9, 10 கூடியவன் சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சரி, இப்ப நடந்துட்டு இருக்கிறது செவ்வாய் திசையில புதன் புத்தி. இதுக்கு ஒரு பலன் சொல்லும் இல்லைங்களா? செவ்வாய் இவருடைய பிறப்பு ஜாதகத்துல 9ஆம் இடத்தில் இருக்குது, புதன் லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்ப இவருடைய இயல்பு எப்படி கொடுக்குதுன்னா, செவ்வாய் புதன் ரெண்டுமே பகை சம்பந்தப்பட்டது. ஆனா பகை இருந்தாலும் 11லயும் இங்க 9லயும் இருக்காரு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த செவ்வாய் தசை நடக்கிற வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் இவருடைய அப்பானால மன உளைச்சல், மனக்கவலை, வேதனைகள், பூமி, மனை, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொந்தரவெல்லாம் இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சுட்டி காட்டுது. செவ்வாய் திசைக்கு அடுத்து என்ன திசை வருங்க? சரி, இவருக்கு ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு, மிருகசீரன் நட்சத்திரம். இவருக்கு ராகு பிறப்பு ஜாதகத்துல எங்க இருக்கிறாருங்க, 6 ரிஷபத்தில் இருக்காரு. சரி, இப்ப இந்த ஜாதகத்துல ராகு மிருகசீரன் நட்சத்திரம்
இருக்கிறதுலே இவருடைய ஜாதகத்துல ராகு மட்டும்தான் 3 டிக்கு வாங்கியிருக்கிறார். என்னைக்குமே நம்முடைய எம்எம் சிஸ்டத்துல யார் அதிக டிக்கு வாங்கி அதோட தசாபுத்தி வரும்போது தான் இவரோட ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கும். ஸோ இந்த ஜாதகத்துக்கு ராகு திசை வரும்போது 100% இவர் கோயில் கட்டி முடிப்பார். என்னங்க பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவார். இப்பயே கோடீஸ்வரன் தான். ஆமா. சரி, இந்த குரு கேது இருக்கிறவங்களுக்கு ஐயா சொன்னாலும் இப்போ நான் ஞாபகம் சொல்றேன். இந்த குரு கேது எந்த இடத்துல இணைஞ்சிருந்தாலும் சரிங்க, அவங்க லாங் லைஃப் வரைக்கும் கடன்காரனா இருக்கிற மாதிரி அவங்க உருவாக்கிக்கிறது தான் அவங்களோட புத்திசாலித்தனம். நான் கடனே வாங்க மாட்டேன், நான் எல்லாம் முடிச்சுட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு கம்மன் அமைதியாக இருந்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஜாமீன் போட்டு மாட்டிக்குவீங்க, இல்லை கடன் வாங்க வச்சுட்டு உங்களை சிக்க விட்டுரும். பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு இந்த அமைப்பு ஆற்றல் இருக்குது. நான் அவங்களுக்கே நான் கைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு அடமானத்தை வச்சு லோனா போட்டு நீங்க சம்பாதிக்கல ஒரு பணத்தை கட்டுங்க, அப்பதான் பணம் சேமிப்பு வரும். இதையும் தாண்டி ஒருத்தர் அதெல்லாம் முடியாது, நான் இருக்கிற கடனை கட்டு நிம்மதியா இருக்கிறேன். 100% நடந்த நிகழ்வு. இந்த குருக்கு எது இருக்கிறவங்க சொல்ல சொல்ல கேட்காம சம்பாரிச்ச பணத்தெல்லாம் வச்சு ஒரு 4 கோடி ரூபாய் கடன் இருந்தது, எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு கம்முன்னு இருந்தார். அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, மில்லு வச்சிருக்கிறாங்க. இந்த மில்லில் சின்ன ஃபேக்ட்ரி மாரி ஒன்று வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா, வேலையாட்கள் குறைஞ்சாங்க, ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சு. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் பக்கத்தாளர்கள்ட்ட இன்னொருத்தட்ட வாங்கி ஒரு 4 50 காசு, ஒரு சின்ன பீஸுக்கு 50 காசு, அப்படியே பெருசாக 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 என்னன்னா நஷ்டத்துக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, அப்படியே கொஞ்சமாக 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா 6 கோடி ரூபா கடன் வாங்கி, அதாவது கடனே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவர் கடன்காரனாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டது. இது நடந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் திருப்பணம் வந்தாங்க. இப்படி ஆகி போச்சு, என்ன பண்ணுறது? உங்களுடைய இடத்தோட பத்திரத்தை வச்சு ஒரு 15 கோடி ரூபா கடனை வாங்கிட்டு 15 கோடி ரூபா கடனை வாங்கிட்டு இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற கடனை கட்டிட்டு மாதம் மாதம் டீவா கட்டுங்க, உங்களோட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக புதிய ஆட்கள் வந்தாங்க, புதிய ஆட்கள் வந்துச்சு, இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆகி அந்த கடன் ரொட்டைனாக போயிட்டு இருக்கு, நீங்கள் நல்லா சூப்பராக இருக்கிறாங்க. ஸோ இந்த குருக்கு எது இருக்கிறவங்க கடன்காரனாக இருக்கக்கூடிய ஒரு தோரணையை காட்டியே ஆக வேண்டும். அப்போ டீவு வட்டி அசல் டீவு கட்டுற மாரி ஒரு ரொட்டைன் போகும்போது அவங்களோட வேகத்தை அதிகரிக்கும். அப்போ அந்த மாரி ஒரு விஷயத்தை இங்கே ஏற்படுத்தி கொடுப்பது ரொம்ப நல்லது. அதேமாரி ஒருடைய ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, வெறும் 3 கட்டத்தில், வெறும் 4 கட்டத்தில், இல்லை 2 கட்டத்தில் எல்லா கிரகமும் அடங்கிருச்சு அப்படின்னா, 4 கட்டத்துக்குள்ளார எல்லா கிரகமும் அடங்கி விட்டால் அந்த ஜாதகர் 45 வயசுக்கு பிறகு மிகப்பெரிய யோகமாக வேலை செய்யும். 45 வயசுக்கு பிறகு. ஸோ இப்போ இந்த ஜாதகத்துக்கும் 45 வயசுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பாற்றல் உண்டு. அப்படின்றது இந்த ஜாதகத்தோட அமைப்பாற்றல் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் அவர் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இந்த ஜாதகத்தில் என்னங்க, இந்த ஜாதகம் 2025 முடியறதுக்குள்ள கார் வாங்கிடுவார். சரி, அடுத்தது அவர் இப்பயே போயிட்டார். அடுத்தது யார் இவருங்களா? அம்பானிக்கு தாத்தா. தாத்தா அம்பானிக்கு தாத்தா வந்து ஏழ்மையாக தான் இருந்தார். மிகப்பெரிய ஆளா வருவார். பேண்ட் மிகப்பெரிய ஆளாகி பேண்ட் போடுவாரோ போட மாட்டாரா? பேண்ட் போடுவாரோ போட மாட்டாரா? போட. ரொம்ப சிறப்புங்க. உங்க லக்னங்க கும்ப லக்னங்க. ஓகே, ரைட். குருக்கு எதுக்கு மட்டும்தான். சந்திரனுக்கு எது வந்து குரு பார்வை கிடைச்சிச்சுன்னா அவங்களும் அதே மாதிரி கடங்காரனா தான் இருக்கணும். ஆமா ஆமா.
சரி, அடுத்தது வேற என்ன சந்தேகம்? ஆமா. இன்னும் எதிர்பார்க்குறீங்க. இன்னும் அடுத்தது என்ன வேணும்? துட்டு தான் வேணுங்கய்யா. ஆனா அவரு பேர்ல எதுவுமே கரையும் ஆகலையா? அவரு புரோஜனம் இல்லைங்க. அவங்க அப்பா தான் அப்பா காசு கொடுக்குறாரு, கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்? சூரியன் சனி. என்னைக்குமே ஒரு விஷயத்த சொல்ற நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. சூரியன் சனி சேர்க்கை, சூரியன் சனி சேர்க்கை, பார்வை, இவங்க எல்லாமே மக்களோட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு லைன்ல இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். மல்லிகை கடை எடுத்துக்கலாம், ஜோதிடரும் எடுத்துக்கலாம், குறிப்பா அரசியலும் எடுத்துக்கலாம், பெரிய நம்மளோட தொடர்பு எடுத்துக்கலாம், லிங்க் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செயின் தொடர் மாரி டெய்லி மக்களை பார்க்கணும். அந்த மாரி ஒரு தொடர். ஐடி கம்பெனியில் போனால் மக்கள் பார்க்க வேண்டிய கம்ப்யூட்டர் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அந்த இது வந்து மேனேஜராக இருக்கிறவங்க பார்த்துக்கலாம். ஐடி துறையில் மேனேஜராக இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், திறமைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் என்னன்னா, ஏன் ராகு திசையில் இவருக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும், நல்ல வளர்ச்சி கொடுக்குன்ற 2 காரணத்தை நான் சொல்லிடுறேன். இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ராகுவை பார்க்குறார். லக்னாதிபதி ராகுவை பார்க்குறார். அதுக்கு அடுத்தது இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த குருவினுடைய பார்வை வந்து கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறது இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடம்ன்றது கர்மா அப்படின்ற ஒரு விஷயங்கள். இந்த கர்மவினுடைய அடிப்படையில் வந்து இவருடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். யாரோ ஒருத்தர் மூலமாக 4-5 பேர் சப்போர்ட் ஆதரவு மூலமாக இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இந்த ஜாதகத்தை இது வரைக்கும் நம்ம சொன்ன பலன்கள் கரெக்டாக இல்லையான்றதை கூப்பிட்டு கேட்டுக்கலாம். சந்தோஷங்க. சரி சரி, கரெக்டு தான் ஐயா. அதாவது எங்களது அப்பாவுடைய பூர்வீக சொத்து 40 ஏக்கர். இந்த 40 ஏக்கருமே என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டு வந்துட்டார். 3 தங்கச்சிங்க, ஒரு தம்பி, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துட்டார். அப்போ அப்பா சொத்து எனக்கு இல்லை. நான் பிறந்ததுமே வந்து எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டேன், அம்மாவுடைய அப்பா வீட்டுக்கு போயிட்டேன். பிறந்ததுலேருந்தே நாங்கள் தான் வளர்ந்தோம், படித்தது எல்லாமே அங்கே தான். அப்படிங்கும்போது இந்த லக்னத்துக்காரங்க வெளியூரில் தான் இருப்பாங்கிறது கரெக்டு. நான் அது மாதிரி தான் இருந்தேன். அதே மாதிரி விரயம், வீண் விரயம், அலைச்சலால விரயம்னா ஒரு பெரிய அரசியல் கட்சி ஆரம்பித்தேன், ஒரு பெரிய சோப்பு கம்பெனி ஆரம்பித்தேன். 2லேயுமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 40 லட்ச ரூபா லாஸ் பண்ணேன். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2008-09 ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் மிகப்பெரிய பொருள் விரயத்தை தான் நான் சந்தித்தேன். பர்மனெண்ட்டாக கடன் வாங்குறதான ஒரு விஷயங்களை இவர் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கடன் வாங்கி அப்படியே பர்மனெண்ட்டாக போயிட்டு இருக்குது. இதுதான் இது சொன்ன எல்லா விஷயங்களுமே கரெக்டு தான். எனக்கு ராகு புத்தி வரும்போது தான் நிறையா விஷயங்கள், செவ்வாய் திசையில் ராகு புத்தியில் தான் நான் நிறையா ஒரு வளர்ச்சிக்கான விஷயத்துக்குள்ளாரே வந்தேன். ஸோ ராகு தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. அதே சமயத்தில் நான் பண்ணக்கூடியது மாந்திரிக தொழில். ஸோ மாந்திரிகமும் வந்து ராகு சார்ந்ததுனால நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இதுவரையிலும் ஒரு இடத்துல கூட மைனஸ் ஆகலை, எங்கேயுமே தோத்ததில்லை. இது வந்து கடவுளுடைய அனுகிரகம் தான். அந்த விரயத்தையும் நான் சந்திச்சிட்டேன். அதே மாதிரி அப்பா அம்மா விட்டு வெளியே வந்துட்டேன். பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்கல. லாஸ்ட்டாக இருந்தது அம்மாவுடைய இது இருந்துச்சு, அதுவும் சேல்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பூர்வீக சொத்து அம்மா வகையில் எனக்கு கிடைக்கல, அப்பா வகையிலுமே கிடைக்கல. இப்போதைக்கு நான் வந்து என்னுடைய உழைப்பில் நான் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கேன். அதுவும் கூட என் பேரில் எதுவுமே இல்லை. ஸோ எல்லா இடங்கள்லையுமே வந்து அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. சொந்த தொழிலும் செஞ்சு பார்த்தேன். சனி பகவானில் இருக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாதுனாரு சொந்த தொழிலும் செஞ்சு பார்த்தேன். சோப்பு கம்பெனி ஆரம்பித்தேன், அதுவும் டோட்டலாக லாஸ் தான் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் இந்த விரயமும் கரெக்டாக தான் இருந்துச்சு. இவர் சொன்ன அந்த 3 விஷயத்துக்காக தான் என்னுடைய பயணம் போயிட்டே இருக்குது. இது வரலுமே அதில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ எம்எம் சிஸ்டத்தில் வந்து உண்மையிலே பர்ஃபெக்டாக, அதாவது 100% இல்லை, 150% கரெக்டாக சொல்லிட்டாரு. எனக்கு இந்த கோயில் கட்டணுங்கிற ஆசை, அது நிறைவேறுமா இல்லைன்னு தெரியலன்றதுக்காக தான் ஐயாட்ட கேட்டேன். அதுக்கும் சொல்லிட்டார் பதில். ஸோ மிக விரைவில் வந்து கோயில் கட்டி நம்ம முடிக்கணும்னு அது என்னங்கய்யா, கோயில் கட்டுறது வந்து கொத்தனாரும் இடம் இருந்தால் போதும். என்னங்கய்யா, காசு வேணுங்க ஐயா. 5, 9ங்க, அதேமாரி 9, 10 தொடர்பு வரணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் இணைந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். சரிங்களா?
அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறனால இவருடைய லக்னத்துக்கு 11ஆம் இடமா இருக்கின்றனால தான் ஆசைகள். ஏன்னா என்னைக்குமே 11ஆம் இடம் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு நினைச்சதை சாதிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் ஆற்றல்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய பரணி பாலகிருஷ்ண ஐயா சொன்ன மாரி தனகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சேர்ந்த இருக்க ஒரு அமைப்பாற்றல் தான் கோயில் கட்டணும். அது ஏன் இவ்வளோ நாளாக தடைகள் வர்றதுக்கு காரணம்னா அதுக்கான கால அமைப்புகள் இன்னும் வரவில்லை. அப்போ அது எப்போ வருதுன்னா ராகு வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இங்கே சுட்டி காட்டக்கூடிய விஷயம். ராகு திசை வரும்போது ஸோ அது மிக விரைவில் வர இருக்கின்றது. வந்ததுக்கப்புறம் கோயில் கட்டினதுக்கப்புறம் உங்களை எல்லாத்தையும் கூப்பிடுவார், நாம் எல்லாருமே போகலாம். கண்டிப்பாக அன்னைக்கு அன்னதானமும் போடுவாங்க, நம்ம எல்லாரும் சாப்பிட்டு வந்துடலாம். அது அவரை தான் கேட்கணும். ஐயா அதையும் அவர்கிட்ட தான் கேட்கணும். சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் பாருங்கய்யா. இந்த குரு இங்கே இருக்கிறார் இல்லைங்களா, இதை மென்ஷன் பண்ணி எடுங்க. வயசு எங்க கோவிந்தராஜையா கருப்பு காதலன் எங்க இங்க வரீங்க. 12, 24, அடுத்தது 36, 37, 38, 39, 40, 41, 42. ஸோ இந்த ஜாதகத்துக்கு இப்போ 42 வயசு நடந்துட்டு இருக்கும். குருவை வச்சு நீங்கள் எப்பயுமே கனெக்ட் பண்ணீங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் கட்டத்தை மாறிட்டே வருவார். ஸோ இதில் வந்து 12, 24, 36, 37, 38, 39, 40, 41, 42. ஸோ இந்த ஜாதகத்துக்கு இப்போ 42 வயசு ஆகுது. 43, 44, 45. ஸோ 45 வயசுல இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா குரு லக்னத்துக்கு 9ஆம் இடம் வந்துடுச்சுங்களா. அடுத்தது 45 அடுத்து 46, 47, 48. இவருடைய 48 வயசுல இந்த இடத்துல இருக்கக்கூடிய முயற்சிகள் கிட்டத்தட்ட எடுத்த உடனே முடியாது. 3 வருடங்கள் ஆகும். இவருடைய எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு நீங்கள் பாக்கெட்ல 2 கோடி ரூபாய் வச்சிருந்து நீங்கள் கோயிலை கட்டாலும் 3 வருஷம் ஆகும். இவருக்கு மட்டும் லேட்டு தான் ஆகும். என்ன காரணம்? குரு கூட கேஸ் சேர்ந்திருக்கிற காரணத்தினால பார்த்து பார்த்து தான் செய்யணும். இல்லை கையில் பாக்கெட்டில் பணமே இருந்தாலும் சரி, ஆளே வந்தாலும் சரி, ஆனால் ஏதாவது ஒரு குறை வந்து இது சரிப்பட்டு நவுத்து, அடுத்து இங்கே ஒன்று கட்டு, இந்த இடத்துல கட்டு அப்படின்றப்ப கோயில் கட்ட ஆரம்பித்து மினிமம் 3 to 5 years வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் கும்பாபிஷேகம் பண்ண முடியும். ஸோ அதுதான் அதோட கணக்கு. கண்டிப்பாக அதை அமைச்சு கொடுக்கும். அதற்கான உத்வேகம் வளர்ச்சியும் உறுதியாக ஃபியூச்சரில் அமையும் அப்படின்றது இந்த ஜாதத்தோட அமைப்பாற்றல் இருக்கு. சரிங்களா? இந்த ஜாதத்தில் லக்னம் நின்ற புள்ளி பூராட நட்சத்திரம். இந்த பூராடன்றது சுக்கிரன். இதுதான் உள்ளுணர்வு சக்தி அமைப்பாற்றல் இருக்கிறது. என்னைக்குமே லக்னம் நின்ற புள்ளி சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அழகு, வசீகரம், பியூட்டிஷன், ஒரு வாசனை திரவியங்கள், அடுத்தது கண்கள் சம்பந்தப்பட்டது ஒரு வசீகரமான ஒரு தன்மைகள் வந்து இயற்கையாகவே லக்னம் நின்ற புள்ளி சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருந்தாவே இருக்கும். அது இவருடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ அப்போ இவருடைய லக்னன்ற புள்ளி பூராடன்றது என்னது, சுக்கிரன்றது இன்னொரு விஷயத்தை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நான் ஒரு விஷயம் இன்னைக்கு இவரை பார்த்து கூட சொல்லுங்க, இவரை பார்த்து கூட சொல்லுங்க, ஒரு விஷயம் இருக்கும். நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கிரக காரதத்துவங்கள அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப சொல்லுங்க. அதை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா? சரி சுக்கரன் எடுத்துக்கங்க. சுக்கரன் அதெல்லாம் ஓகேங்க. நான் ஒன்னொன்னு நான் சொல்லாத ஒரு விஷயம் இருக்கு. நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம ஒரு விஷயம். இங்க வாங்க, இங்க இல்லைங்க, இவரை பார்த்து சொல்லுங்க. வெரி குட். கண்ணு லக்னம் நின்ற புள்ளி வந்து சுக்கரனோட நட்சத்திரம் இருக்கிறப்ப கண்ணுக்கு வந்து அந்த காந்தருவ பார்வையோ ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு தான் அது சொல்ல. இயற்கையாகவே லக்னன்ற புள்ளி சுக்கர நட்சத்திரம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசீகர தன்மையாக இருக்கும். லக்னன்ற புள்ளி சுக்கரனா இருந்து சுக்கரன் நீச்சமாயிடுச்சுன்னா மார்கன் கண் பார்வை சீக்கிரமாக குறையும். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ இவருக்கு என்னன்னா சூட்டை கலப்பிருச்சு அப்படின்னா
இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெரிச்சல் கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து இங்கே சிம்மத்தில் இருக்கார், நெருப்பு ராசியில். சூட்டை கலப்பட உடனே எல்லாத்துக்கும் வரும், ஆனால் இவருக்கு சீக்கிரமாக காட்டி கொடுத்துரும். இருக்கா இல்லைங்களா? இதுதான் அதோட. இது இன்னும் நிறைய எடுத்து சொல்லலாம், பட் இருந்தாலும் நேரம் காலம் கருத்தில் கொண்டு இதோடு நம்ம நிறைவு செய்து கொள்வோம் இந்த மாத கூட்டத்தினுடைய ஆய்வு ஜாதகம். சரிங்களா? சரி, நம்ம லோகநாதன் ஐயா, லோகநாதன் ஐயா, லோகநாதன் ஐயா ஒரு தடம், லோகநாதன் ஐயா 2 தடம் நான் கொடுத்துட்டு பேசலாம். இருங்க, நன்கொடை கொடுத்துட்டு பேசிடலாங்க. நம்ம மாதம் நம்முடைய ஜோதிடர்களுக்கு உதவித்தொகைகள் கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நம்ம எடுத்துட்டு வாங்கயா. காலாண்டர் இது வரைக்கும் யாரும் வாங்காம இருந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று வாங்கிக்கலாம், இன்னொன்று வாங்கிக்கிங்க, இன்னும் 2 கூட வாங்கிக்கிங்க. சரி, நம்மளுடைய பாகை முறையில் எப்படி நம்ம பலன் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஐயா அவர்கள் வந்து சரியாக ஒரு 5 நிமிடங்கள் பேச இருக்கிறாரு. 5 to 10 நிமிடங்கள் வரைக்கும் பேசினதுக்கப்புறம் இந்த மாதாந்திர 67வது மாதாந்திர கூட்டம் நிறைவு செய்ய இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா நேரடி வகுப்பு இல்லை, ஆன்லைன் வகுப்பு தான். நேரடி வகுப்பு ஸ்பெஷல் வகுப்பு மட்டும்தான். சண்முகம் ஐயா வாங்க, மணிமதி சிஹா. அடுத்ததாக கருணாகரன் ஐயா, சச்சிதானந்தம் ஐயா, நன்றி. நம்முடைய ஏழுமலையான் ஜோதிட